8 வயது சிறுமி அம்மனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா? 1956ஆம் ஆண்டு லலிதா அப்படிங்கிற 8 வயது சிறுமி உடல் முழுவதும் அம்மையுடன் காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்க மீனாட்சிபுரத்துக்கு வந்திருக்கா. தான் சமயபுரத்தில் இருந்து வந்திருப்பதாக ஊர் மக்கள் கிட்ட சொல்லியிருக்கா. சிறுமி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அருள்வாக்கா இருந்து அந்த ஊருக்குள்ள பல அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சிருக்கு. சிறுமியோட உடல்ல இருந்த அம்மை எல்லாம் முத்துக்கள் போல வளர ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த ஊர்ல இருந்த சில பேர் சிறுமியை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னை பார்த்து கிண்டல் பண்ண ஒருவரை பார்த்து, உங்க வீட்டு கொல்லப்புறத்துல தக்காளி செடி இருக்கு, அதுல தக்காளி பழம் முளைத்திருக்கு, அதை எனக்கு கொண்டு வரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவரோ எங்க வீட்டுல தக்காளி செடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் கொல்லப்புறத்துல பாத்திருக்காரு. என்ன ஒரு அதிசயம்னா, புதிதாக தக்காளி செடி முளைத்து அதுல தக்காளி பழம் இருந்திருக்கு. இதை பார்த்தவர் மிரண்டே போயிடுறாரு. அந்த தக்காளி பழத்தை கொண்டு வந்து அந்த தெய்வ சிறுமி கிட்ட கொடுத்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அப்பதான் எல்லாரும் உணர்றாங்க, இவள் சாதாரண சிறுமி கிடையாது, தெய்வ சிறுமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அம்மனுக்கு காணிக்கையாக தக்காளி பழத்தை கொடுக்கறாங்க. ஒரு நாள் அந்த தெய்வ சிறுமி தான் இங்கேயே மகமாயாக இருந்து அருள் பளிப்பதாக சொல்லிட்டு அதே இடத்துல முக்தி அடைந்துரா. அவள் தான் காரைக்குடியோட காவல் தெய்வமாக இருக்க லலிதா முத்துமாரியம்மன். சமயபுரத்தால இங்க லலிதா முத்துமாரியாக இருக்கா போல. இன்னைக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களை காக்கும் காரைக்குடியின் காவல் தெய்வமாக லலிதா முத்துமாரியம்மன் திகழ்கிறாள். இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சர்வம் சக்திமயம், அன்பே சிவம்.